அதனாலதான் வழக்கறிஞர் எல்லாத்தையும் சொல்ல சொன்னேன். இப்ப போட்டிருக்கிற வழக்கு தான் இந்த மைக்கு புலிகேசிக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண விரும்பல. விடுங்க. அதெல்லாம் வழக்கறிஞர் பார்த்துக்குவார். விடுங்க. இன்றைய தினம் கனம் நீதிமன்றத்தில் காவல்துறை மண்டல துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திரு வருண்குமார் IPS அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார்கள். இன்றைய தினம் திரு சீமான் அவர்களுக்கு நீதிமன்றம் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த நோட்டீஸை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு வருகின்ற 7/4/2025 அன்று அவர் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வராத பட்சத்தில் இந்த வழக்கை ஃப்ரேம் செய்வார்கள், டேக்கன் ஆஃப் ஃபைல் எடுப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த நோட்டீஸ் அவருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த BNSS பற்றி ஒரு வழக்கை பிரைவேட் தனிப்பட்ட முறையில் தாக்கல் செய்யக்கூடிய நபர் அதை பெற்றுக்கொண்டு கனம் நீதிமன்றம் அதை பரிசீலனை செய்து சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டுள்ள அந்த நபருக்கு அந்த பிரதிவாதியாக இருக்கக்கூடிய அந்த நபருக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்புவது அது சட்ட வழிமுறை. அதன் அடிப்படையில் அவர்கள் அனுப்பினார்கள். நீதிமன்றத்திலிருந்து சென்ற அந்த நோட்டீஸை அவர்கள் தகவலை பெற்றுக்கொண்டு வாங்க மறுத்ததின் காரணமாக மீண்டும் 7/4 அன்று கண்டிப்பாக நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் திரு சீமான் அவர்கள் 7/4 அன்று அவர் ஆஜரானால், ஆஜராகவில்லை என்றால் கனம் நீதிமன்றம் அதன் அடுத்து உத்தரவுகளை பிறப்பிக்கும். இல்ல எந்த மாதிரியான நடவடிக்கை பிடிவாரண்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிடிவாரண்டு போட 7/4 அன்று அவர் ஆஜராகவில்லை என்றால் பிடிவாரண்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.